ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் சூப்பர் சாட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷன். ஸோ நம்ம சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் ஃப்ரீ ப்ரெடிக்ஷன்ஸ் லைவ் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் சில நேர்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதற்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கக்கூடிய புது நேர்கள் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் ஜாதகத்திற்கும் பலன் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, வாரம் சனிக்கிழமை இரவு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை பகல் 11 மணிக்கு நம்ம லைவ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறோம். ஸோ லைவ் சேட்டிங்கில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ண கொஸ்டின் அண்ட் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணிட்டு வரோம். ஸோ அதனால் உங்கள் ஜாதகத்துக்கும் பலன் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வாங்க, பங்கு பெற்று உங்கள் கேள்விக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ இந்த சூப்பர் சாட்டில் இந்த வாரத்தில் யாராவது கேட்டிருந்தாங்கிறத பார்த்துடலாம். முதல் நேயர் அப்படின்னா ரஜினி பிரியா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, சார், ஸோ வென் மை மென்டல் அண்ட் ஹெல்த் ப்ராப்ளம் சால்வ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போ எனக்கு மென்டல் ப்ராப்ளம் ஹெல்த் ப்ராப்ளம்லாம் இருக்கிறதெல்லாம் எப்போ சால்வ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அண்ட் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்குறாங்க, அண்ட் ஊர் கொடுக்கல. ஹவு சுக்கரதசா பி வெதர் there will be some relief completed to கேது தசா. கேது தசாவிலேருந்து சுக்கரதசா கம்ப்ளீட்டா எனக்கு ரிலீஃப் கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு ஜாதகத்தில் சம் இஷ்யூ இருக்குங்கிறத அவங்க சொல்லாமல் சொல்கிறாங்க. அந்த ஜாதகத்தில் பிரதிபலிக்குதான்னு பார்ப்போம். இந்த ஜாதகம் உங்கள் ஸ்க்ரீனில் வரும் பாருங்க. எஸ், இதுதான் ஜாதகம். அவங்க கொடுத்த ஜாதகம் ரஜினி பிரியாவுடைய ஜாதகம். தனுசு லக்னம், விருச்சிக ராசி. ஸோ நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா கேட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் விழுந்திருக்குது ஜாதகம். ஓகேங்களா? சரி, இப்போ ஜாதகத்தில் நடந்துட்டு இருக்கிற திசை எது அப்படின்னா கேது திசை. ஸோ கேது திசையில் ஆல்மோஸ்ட் சனியினுடைய புத்தி ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் போகுது இந்த வருடம். அடுத்ததாக புதன் புத்தி, அதோட கேது திசை கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? இந்த ஜாதகத்தில் கேது எங்கே உட்காந்துருக்கார்? 10ஆம் இடத்துல. ஸோ 10ஆம் இடத்தில் அமர்ந்து சூரியனோடு மிக நெருக்கத்தில் நிற்கிது. பாருங்க, சூரியன் 21, கேது 19, இரண்டும் பகை கிரகங்கள். இன்னொன்று சனியினுடைய பார்வை. சனியும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 டிகிரிக்குள்ள அந்த சூரியன் கேது காம்பினேஷன்ஸ்ல பார்க்குது. ஓகேவா? இது காலபுருஷத்துக்கு 6ஆம் இடம். அது 6ஆம் இடங்கிறது கடன், நோய், எதிரி, பிரச்சனைகளை குறிக்கக்கூடிய 6வது பாவகம். நோயை குறிக்கக்கூடிய பாவகத்தில் கேது இருந்து, கேது ஆக்டாக்சியா புதன். அப்போ 6ஆம் பாவகாதிபதி போல அவர் தான் செயல்படுவார் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ புதனுடைய வேலையை அப்படியே இந்த ஜாதகத்துக்கு கேது தரணும். ஆனால் என்ன அர்த்தம்? இங்கே கேது கெட்டு போய் நிற்கிறதுனால சம் இஷ்யூ கண்டிப்பாக கொடுத்தாகணும். சரிங்களா? அப்போ இது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கணும், கால் சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கணும், மூட்டு, கால் இது சார்ந்த இடங்கள்லாம் வலி அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இது ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? அண்ட் தென் உங்களுக்கு 4ஆம் இடம், மூச்சு விடுறதுல சிரமம், இது போன்ற அமைப்புகளையும் கண்டிப்பாக இது கொடுக்கணும். ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்குது. நடக்கிற திசை கண்டிப்பாக ஒரு சுபகரக தொடர்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நெகட்டிவ் பலன் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அது எந்த பாவகத்தோடு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா அதனுடைய மூலமாக கெடுபலங்கள் உண்டு. சனியினுடைய தொடர்பு இருக்குதா, நோய் கொடுக்கணும், கடனை கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லலாம். இங்கே சனியினுடைய தொடர்பும் இருக்குது. ஸோ அப்போ எல்லா விஷயமும் இந்த ஜாதகத்தில் கேது தசையில் இருக்குது. சரி, இப்போ நடந்துட்டு இருக்கிற கேது தசை சனி புத்தி அதுவும் சரியில்லை. 2020 சுத்தமாக சரியில்லை. கண்ணு பிரச்சனை கொடுக்கணும், உடல் ஆரோக்கியம் முழுமையாக பழுதடையுது. ஸோ இப்படி ஒரு கண்டினியூஸாக சரியில்லாத ஒரு அமைப்பை காட்டிக்கிட்டே இருக்கு. சரிங்களா? சரி, இப்போ அதுக்கு அடுத்த வரக்கூடிய சுக்கிரதசை ரிலீஃப் கொடுக்குமா அப்படின்னா, தனுசு லக்னத்திற்கு சுக்கிரன் யாருன்னா அவரும் 6ஆம் பாவகாதிபதி. இப்போ நடந்த கேது தசை காலபுருஷத்துக்கு 6ஆம் வீட்டில் இருந்து நடக்குது. அடுத்த வரக்கூடிய தசை சுக்கிர தசை ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு 6ஆம் பாவகாதிபதி 12ல் அமர்ந்து தன் வீட்டை தானே பார்த்து அந்த வீட்டினுடைய பலனை எடுத்து தரும். அப்ப இந்த ஜாதகத்துக்கு மறுபடியும் அந்த சுக்கிர தசை பெரிய அளவுல நன்மை கொடுக்குமா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறதான் காட்டுது. சரிங்களா? காரணம் சுக்கிரன் வாங்கின சாரம் சனி. அந்த சனி 8ஆம் இடத்துல. இங்க 6-8 கனெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை சுத்திக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அது கண்டினியூஸா இருக்குதா, நீண்ட நாள் வியாதி, நீண்ட நாள் தொந்தரவு. ஓகே, இது போன்ற அமைப்புகள். இப்போ இது போன்ற அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா பெட் ரெட்னு ரொம்ப நாள் இருப்பாங்க. நான் இவங்களை சொல்லலை, இது போன்ற ஜாதக அமைப்புகள் இருந்துச்சுன்னா
ஒரு வழக்கு, இப்போ இதே அமைப்பு தான் 6ஆம் இடம் வழக்கு தானே, சனியினுடைய தொடர் வாய்தாவா போட்டு பல வருஷம் ஓடுதுன்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, இது போன்ற அமைப்புகள் 6, 8, 12 இதோட கனெக்ஷன்ஸ்லேயே தசாபுத்தி பாவத்துவத்தோட போயிட்டு இருந்ததுன்னா அப்போ என்ன அர்த்தம், அந்த பலன்கள் அப்படி தொடர்ந்துகிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? சரி, இவங்களுக்கு ஏன் மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? மென்டல் ஸ்ட்ரெஸ், புத்தி சம்பந்தமான விஷயம். சந்திரன் அடி வாங்கி நிற்கணும், 5ஆம் பாவகம் அடி வாங்கி நிற்கணும். இந்த இடத்துல சந்திரன் நீச்சமாகி சுக்கிரனோட சேர்ந்து நிற்கிறார். ஓகேவா? ஸோ அப்ப இந்த இடத்துல சந்திரன் வளர்பிறையாக இருந்தாலும் நீச்ச சந்திரனா நிற்கிறார். 6ஆம் பாவகாதிபதியோட உட்கார்ந்து நிற்கிறார். அப்ப சந்திரனுக்கு அடி வாங்குது. 5ஆம் பாவகாதிபதி புத்திஸ்தானாதிபதி செவ்வாய் வக்ரம் பெற்று நிற்கிறார். அப்ப மென்டலி ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கறதான் காட்டுது. ஸோ இது இன்னும் தொடருமா அப்படின்னா எஸ், தொடர்றதுக்கான அமைப்பு தான் காட்டுது. இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸோ அண்ட் ஹெல்த் ப்ராப்ளமும் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் ஒரு மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிற அமைப்பை தான் காட்டுது. ஸோ நீங்கள் அலோபதிங்கிறத விட அலோபதியும் எடுத்துக்கலாம். அலோபதி வக்ரம் பெற்று நிற்கிறார், செவ்வாய் வக்ரம் பெற்று நிற்கிறாரு. ஆயுர்வேதிக் ரிலேட்டடாக போனால் கூட ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். சனி கடகராசியில் உட்கார்ந்து இருப்பது ஓரளவுக்கு நன்மை தான். அந்த அமைப்பில் சனியினுடைய பார்வை பெற்ற கேது தசை அந்த பாயிண்ட்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஆயுர்வேதிக் ரிலேட்டடாக ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? கொஞ்சம் வெளியில் போயிட்டு ஆயுர்வேதிக் ரிலேட்டடாக ட்ரை பண்ணும் பொழுது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் குணமாகணுங்கிற அமைப்பை காட்டுது. அடுத்த வருஷம் சிறப்பாக இருக்குது பை குரு பெயர்ச்சினால. சரிங்களா? ஸோ அதனால இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா அப்படின்னா பெரிய கொஸ்டின் மார்க் தான் இருக்குது, பெரிய அளவில் இல்லை அப்படின்னு காட்டுது. ஓகே, ஸோ ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? எஸ் முடியும். அது எந்த மெத்தடில்? ஆயுர்வேதிக் ரிலேட்டடாக போங்க, நல்லா இருக்கும். நன்றி. சரி, அடுத்ததாக ஃப்ளை பிரேம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்து கேட்டிருக்காருங்க. ஆதித்யான்னு கேட்டிருக்காரு. 19/11/2003 4:20 PM தஞ்சாவூர். ட்ரையிங் டு கெட் ஜாப் கேரியர் எப்படி இருக்கும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா, சான்ஸ் இருக்கா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காரு. 19/11/2003. ஸோ டைம் 4:20 PM தஞ்சாவூர். சரிங்களா? எஸ், தஞ்சாவூர். எஸ், இவர் என்ன கேட்டிருக்கார், ஜாப் எனக்கு கிடைக்குமா, கேரியர் எப்படி இருக்கும், அரசு வேலை கிடைக்குமாங்கிற கேள்வி கேட்டிருக்கார். மேச லக்னம், கன்னி ராசி. பாருங்க இவருடைய ஜாதகம். மேஷ லக்னம், கன்னி ராசி, நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம். இப்போ நடந்துட்டு இருக்கிற தசை செவ்வாய் திசை முடிஞ்சு போச்சு, ராகு திசை ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகிட்டு இருக்குது. 2024 டிசம்பர்லேருந்து ஆல்மோஸ்ட் இந்த ஜனவரிலேருந்து ராகு திசை போகுது. ராகு எங்க உட்காந்துருக்கார், லக்னத்தில் அமர்ந்து நிற்கிறார். ஸோ அதனால இன்னைய காலகட்டம் வேலை வாய்ப்பு தெளிவா இருக்கே. அப்புறம் என்ன, வேலை அமைப்புலாம் வந்துருச்சுங்க. செவ்வாய் 21, எஸ் கன்ஃபார்மா உண்டு. வெளிநாடு போகக்கூடிய அமைப்புலாம் தெளிவா காட்டுது. சரியா? அல்லது அப்பா இந்த இடத்துல வேலை இருக்கு, இந்த பக்கம் போ, இதை செய், இப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் சொன்னாருன்னா எஸ் அதை தெளிவா பண்ணுங்க, அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும். அந்த அமைப்பெல்லாம் காட்டுது. ஸோ அதனால அந்த வேலை வாய்ப்பு அமைப்பெல்லாம் இந்த ராகு டிரான்சிட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது, கண்டிப்பாக உண்டு. ஒண்ணு. அடுத்தது அரசு வேலைக்கான யோகம் இருக்கான்னு கேட்டிருக்கிறீங்க, அதுவும் உண்டு. ஓகே, ஸோ அதனால அரசு வேலை யோகம் சூரியன் எத்தனை 2, செவ்வாய் 21, குரு 21. ஸோ அதனால அரசு வேலை யோகமும் இந்த ஜாதகப்படி இருக்குது. சிம்ம ராசி சுபத்துவமா நிற்கிறார். செவ்வாயினுடைய பார்வை குரு அந்த வீட்டில் இருந்துட்டு பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது மிக சிறப்பு. அரசு வேலை யோகம் இருக்குது. அந்த குருக்கு தான் சனி பார்வை இருக்கே அப்படிலாம் எடுத்துக்க வேண்டாம். சனி உங்களுக்கு வக்ரம் பெற்று பார்க்கிறார், அந்த புதனுடைய வீட்டில இருந்து பார்க்கிறார். ஸோ பெரிய அளவில் கெடுக்காது, பயப்படாதீங்க. ஸோ அதனால கன்ஃபார்மா அரசு வேலை யோகம் இருக்குது. இந்த ராகு திசையில உங்களுக்கு உண்டு. இப்பவே உங்களுக்கு வேலைங்கிற அமைப்பு உண்டு. ஒன்று இடம் விட்டு இடம் மாறணும், தூர இடத்திற்கு போகணும், வெளிநாடுங்கிற அமைப்பை காட்டுது. பொதுவாக ராகு எதுக்கு தான் கொடுக்கும். இன்னொன்று, அப்பா சொல்லக்கூடிய வேலையை கண்ணை மூடிட்டு நீங்கள் ஏற்றுக்கு செஞ்சீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு உண்டு, ரெடியாக இருக்கு. ஓகேங்களா? நன்றி. ஸோ அடுத்ததாக ஜெகதீஷ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காருங்க. தனுஷா அப்படிங்கிறவங்களுக்கு 17/12/2001 பிளேஸ் அம்பத்தூர், சென்னை, டைம் 3:59 AM. சிஏ ஸ்டடியிங், வேலை மற்றும் மேரேஜ் எப்போது, ராகு திசை எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. 17/12/2001. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 3:59 AM, சென்னை, அம்பத்தூர்.
சரி, ஜாதகம் வரும் பாருங்க. ஜெகதீஷ் தனுஷாக்கு கேட்டிருக்கிறாங்க. சிஏ படிச்சிட்டு இருக்காங்க. வேலை மற்றும் மேரேஜ் எப்ப அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? சரி, ஜாதகம் இப்ப என்ன சொல்லுது? துலா லக்னம். ஜாதகம் கரெக்ட் தானே? 17/12/2001 3:59 AM. கரெக்ட், விடிய காலையில் தான். சரிங்களா? ரைட். துலா லக்னம், துலா லக்னம், தனுசு ராசி. பாருங்க, இதான் ஜாதகம். நட்சத்திரம் பூராடம், 4ஆம் பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிற தசை செவ்வாய் தசை தான் போகுது. ஸோ செவ்வாய் திசையில் சுக்கிர புத்தி இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் போகுது. செவ்வாய் திசையில் சுக்கிர புத்தி. ஸோ சுக்கிரன் 2ஆம் இடத்தில் சனி பார்த்து, ஓகே, இங்க சுக்கிரன் 2ஆம் இடத்தில் அமர்ந்து, சனி 16, சுக்கிரன் 24, செவ்வாய் 11. அதனால செவ்வாய் திசையில் சுக்கிர புத்தி இது திருமணத்திற்கான காலகட்டமாக இருந்தாலும் நிறைய தடை கொடுக்குது. இப்போதைக்கு இல்லை. சரிங்களா? நீங்க என்னதான் ஸ்டெப் எடுத்தாலும் தடை அப்படிங்கிற இப்பதான் காட்டுது ஒண்ணு. ஸோ அதனால செவ்வாய் திசை சுக்கிர புத்தி விட்டுருங்க. இதுக்கு அடுத்து சூரிய புத்தி. அதனால சுக்கிர புத்தி உங்களுக்கு கேட்ட நட்சத்திரமா? ஆமா, கேட்ட நட்சத்திரம் தான். கேட்ட நட்சத்திரம். ஆனா பலமா இல்லையே, கொஞ்சம் அதிகமா கவனம் செலுத்தணும். இந்த இடத்துல புதன் குரு பரிவர்த்தனை சிறப்பாக இருந்தாலும், இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய புத்தியும் அதனுடைய தொடர்பு இருந்தாலும் அவ்வளவு பலமாக இல்லை. ஓகே, எந்த காலகட்டம் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, இந்த வருட இறுதியில எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க சிஏல அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப இல்ல சார் நம்ம மே மாசத்துல வருது சார், ஜூன்ல வருது சார்னா எஸ், ஓரளவுக்கு பெட்டரா இருக்கும். அதுல கொஞ்சம் கிளியர் பண்ணுவாங்க ஓரளவுக்கு. ஓகே, ஆனா செப்டம்பர்ல எக்ஸாம்ஸ், நவம்பர்ல எக்ஸாம், இந்த வருட இறுதியில நான் எக்ஸாம்ஸ் எழுத போறேன் சார், இல்ல அடுத்த வருஷம் தான் சார் எக்ஸாம்ஸ்னா கவனமா இருக்கணும். ஸ்ட்ரகிள் கொடுக்கும். ஓகே, அதே நேரத்தில் இந்த வருட ஆகஸ்டோட தான் முடியுது. நல்ல வேலை, ஆகஸ்டோட உங்களுக்கு சுக்கிர புத்தி முடியுது. அடுத்து சூரிய புத்தி தான் வருது. அடுத்த வருஷம் இந்த ஆகஸ்டுக்கு அப்புறம் சிறப்பா இருக்குது. அதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ், அதுவும் ஆமா ஆகஸ்ட், ஜூலை, ஆகஸ்ட் இந்த டயத்துல கொஞ்சம் எக்ஸாம்ஸ் வந்துச்சுன்னா கவனமா இருக்கணும். இந்த வருட இறுதிங்கும் பொழுது புத்தி மாறிடுது. அந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு நல்லா இருக்கு. சுக்கிர புத்தி முடிஞ்சு சூரிய புத்தின்னு உள்ள வரும்பொழுது ஓரளவுக்கு பெட்டர், நல்லா இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால சிஏ முடிப்பதற்கான காலகட்டம் இந்த வருடம். இந்த சுக்கிர புத்தி அதை முடிக்க வைக்குமா? இப்ப நீங்க ஃபைனல் எழுதிட்டு இருக்கிறீங்க, இல்லை எழுத போறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம், இந்த டைம்ல நல்லா இருக்கும்னு நான் சொல்றேன். இப்போ முதல் வருடம், முதல் மேக்கு முன்னாடி எஸ் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. மே எண்டு வரைக்கும் கூட ஓகே, நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். அடுத்த போக 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 இதே சுக்கிர புத்தி இந்த வருட இறுதி வரைக்கும் போனுச்சுன்னா எஸ், கவனமா இருக்கணும். அதுல மார்க் குறைய வைக்கணும்னு சொல்லுவேன். ஆனா நல்ல வேலையா ஆகஸ்டோட சுக்கிர புத்தி முடியுது. அடுத்து சூரிய புத்தி ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ சூரிய புத்தி உள்ள வரும் பொழுதும் உங்களுக்கு ஓரளவுக்கு பெட்டரா இருக்கும். புதனோட சேர்ந்து அந்த பரிவர்த்தனை குருவோட இருக்கிறதுனால அந்த பலனை கொடுக்கும். சரிங்களா? ரைட், நன்றி சார். அடுத்தது என்ன, வேற என்ன கேள்வி கேட்டீங்க? சிஏ ட்ரைன் வேலை எப்ப கிடைக்கும் கேட்டீங்களா? என்ன கேட்டது? வேலை மற்றும் வேலை எப்ப? சிஏ ஸ்டடிங் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ரைட்டு. எப்ப முடிக்கிறீங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, எப்ப முடிக்கிறீங்கன்னு ஒன்று இருக்குல்ல. சூரிய புத்தியில முடிக்கிறீங்களா? எஸ், உண்டு. சூரிய புத்தியில வேலை உண்டு. அடுத்து சந்திர கண்டினியூஸாக இருக்குது. அப்புறம் என்ன, சூரிய சந்திர புத்தி வரைக்கும் உங்களுக்கு வேலைங்கிற அமைப்பு தெளிவா இருக்குது. சரியா? எஸ். அடுத்தது இந்த 2 கேள்வி தானே. திருமணம் இப்ப இல்லை, திருமணம் இப்போதைக்கு கண்டிப்பாக இல்லை, தடை கொடுக்குது, இப்ப கிடையாது. சரியா? இதுக்கு அடுத்த வரக்கூடிய இன்னும் 1 வருஷம் போட்டோம். ஓகேவா? கண்டிப்பாக 1 வருஷம் போகணும். அதுக்கு முன்னாடி இல்லை, 1 வருஷம் 2026 முடியணும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஓகே, நன்றி. அடுத்ததாக சிஹெச் நாகேந்திரா அவர் என்ன கேட்டிருக்கார்? 8/11/1980 21:48, அதாவது 9:48 PM, நெல்லூர், ஆந்திர பிரதேஷ். என்னது? It was told after Rahu Ketu பெயர்ச்சி will get the job. Which month? ஓகே, எந்த மாசத்துல எனக்கு கிடைக்கும்னு கேக்குறீங்களா? உள்ள டெப்தா போகணும் சார், அந்த சூட்சுமம் வரைக்கும் போகணுங்க. 8/11/1980 1980 8/11/80 9:48.
9:48 PM நெல்லூர். ஓகே, நெல்லூர். சரி, இப்ப ஜாதகம் உங்களுக்கு மிதுன லக்னம் விருச்சிக ராசிங்க. பாருங்க, இதான் உங்களுடைய ஜாதகம். விருச்சிக ராசி, நட்சத்திரம் விசாகம், 4ஆம் பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிறது கேது திசையில புதனுடைய புத்தி போயிட்டு இருக்குது. கேது திசையில் புதன் புத்தி. இதுக்கு அடுத்து சுக்கிர திசை வரப்போகுது. என்ன கேள்வி போட்டிருந்தீங்க? ஆஃப்டர் ராகேது பெயர்ச்சி வில் கெட் த ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. எப்ப அப்படிங்கிற மாதிரி. ஓகே, சரி, ரைட்டு. இப்ப கேது தசை என்ன புத்தி? சனி சாரி கேது தசை புதன் புத்தி போகுது. ஓகே, செப்டம்பர் மாதம் வரைக்கும். சரி, ஓகே. இந்த ஜாதகத்தில் கேது உங்களுக்கு 8ஆம் இடத்துல. எஸ், ஆமா, கரெக்ட். கேது தசை சனி புத்தி. ராகேது டிரான்சிட் ஆனதுக்கு அப்புறம் தாங்க மே, ஜூன், ஜூலைக்கு அப்புறம், ஜூனுக்கு அப்புறமே. ஓகேவா? இந்த சனியினுடைய டிரான்சிட் இந்த பலனை கண்டிப்பாக தரணும். அதுதான் நான் சொன்னது. ஓகேவா? சனி டிரான்சிட் நடந்துருச்சு, ராகேது டிரான்சிட்டும் முழுமையாக நடக்கணும். இதுதான் என்னோட கேள்வி. இதான் அமைப்பு வந்ததுன்னா கண்டிப்பாக உண்டு. இந்த சனி டிரான்சிட் ஆன உடனே உங்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது பலமாயிடுச்சு. ஆனா முழுமையாக வரணும். இந்த வருடம் 3 கிரக பயிற்சி இருக்குது. சனி 1, ராகு 1, குரு பயிற்சி 1. ஸோ இங்க குரு பயிற்சிங்கிறது கூட விட்டுருங்க. ஆனா சனி அண்ட் ராகு பயிற்சினாலதான் உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பை நான் சொன்னேன். அது எப்ப நடக்குது? மே எண்டு, மே 2nd வீக். ஸோ அதனால நான் மே எண்டு, ஜூன் இந்த காலகட்டம் வேலை வாய்ப்பு உங்களுக்கு உண்டு அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? ரைட். வேற என்ன கேள்வி? அவ்வளவுதான், அது ஒண்ணுதான். அடுத்ததாக சண்முகம் கே அவர் என்ன கேட்டிருக்காருன்னா 22/4/69 22/4/69 10:24 PM 10:24 PM கரூர். சரிங்க. ஓகே, சண்முகம் என்ன கேள்வி கேட்டிருக்கிறீங்க அப்படின்னா 22/4/69 10:24 PM கரூர். பெஸ்ட் எம்ப்ளாய் அவார்டு ஐ வித்தவுட் எனி ப்ரொமோஷன் பெனிஃபிட். பெஸ்ட் எம்ப்ளாய் அவார்டு 1 எப்போ கிடைக்குன்னு கேட்குறீங்களா? பெஸ்ட் எம்ப்ளாய் அவார்டு 1 வித்தவுட் எனி ப்ரொமோஷன் பெனிஃபிட். ப்ரொமோஷன் இல்லாமல் எப்போ அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபர் டு அதர் செக்ஷன். வேற செக்ஷனுக்கு போக முடியுமா? கேன் ஐ அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட்? அதான் புரியுது. பெஸ்ட் அவார்டு எப்போ கிடைக்கும்? அது வேற ப்ரொமோஷன் வித்தவுட் எனி ப்ரொமோஷன் இல்லாமல் பெஸ்ட் எம்ப்ளாய் அவார்டு. டிரான்ஸ்ஃபர் வேற செக்ஷனுக்கு கிடைக்குமா? அதான் அக்செப்ட் பண்ணிக்கோனா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுக்கிறீங்க சண்முகம். உங்க ஜாதகம் தனுசு லக்னம் இதை வந்துருச்சு. அப்புறம் தனுசு லக்னம், மிதுன ராசி. ஸோ நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவாதிரை 3ஆம் பாதம். இப்போ நடந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு புதன் தசை போகுது. புதன் தசையில சனியினுடைய புத்தி நெக்ஸ்ட் இயர் டிசம்பர் வரைக்கும் சொன்ன சாலிடா 1.5 வருஷத்துக்கு மேல இருக்குது. இந்த சனி புத்தி தான் உங்களுக்கு இந்த அவார்டு ஏதாவது கொடுக்கணுமான்னு பார்க்கணும். ஸோ ராகு 5 டிகிரி, சுக்கிரன் 18. ஸோ அதனால குரு எத்தனை? குரு 4. ஸோ உங்களுக்கு இந்த அவார்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருந்தாலும் நிறைய தடை கொடுக்குது. ஓகேங்களா? நிறைய தடை கொடுக்குது, கன்ஃபார்மா இருக்கு. ஸோ அந்த ஜாதகத்தில் சுக்கிரன் உச்சம் அண்ட் வக்ரம் அண்ட் தென் குரு வக்ரம் அண்ட் தென் பார்வை. இந்த இதெல்லாம் ஜாதகத்துல சனியினுடைய டிரான்சிட் என்ன பண்ணும்? இந்த பலனை தான் கொடுக்கும். நிறைய தடைகள் கொடுக்கணும். சரியா? ஸோ அதனால டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது காட்டுது. அதை அக்செப்ட் பண்ணிக்குவீங்களானா இல்ல, அதுல ஒரு சின்ன நெருடலும் இருக்குது. ஆனா டிரான்ஸ்ஃபர்ங்கிற விஷயத்த காட்டுது. ஓகே, வேற என்ன கேள்வி கேட்டீங்க? இதானே பெஸ்ட் எம்ப்ளாய் அவார்டு. அது தடைகள் காட்டுது நிறையா. வித்தவுட் எனி ப்ரொமோஷன், இங்க ப்ரொமோஷன்ங்கிறது கிடையாது, டிரான்ஸ்ஃபர்ங்கிறத காட்டுது.
ட்ரான்ஸ்ஃபர்ங்கிறது அது வந்து உங்களுக்கு நெருடல். அப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்கிங்களா, அக்செப்டட் ஆர் ரிஜெக்டட், அக்செப்ட் பண்ணிக்கிற அமைப்பை தான் காட்டுது. ஆனால் உங்களுக்கு விருப்பத்தோடு பண்ணுவீங்களா, அந்த அமைப்பு இல்லை. ஓகேவா? ஸோ இந்த அமைப்பில் தான் இந்த சனியினுடைய டிரான்சிட் நடந்துட்டு இருக்கிற புதன் தசை சனி புத்தி இந்த வேலையை தான் பண்ணும். இந்த அமைப்பை தான் உங்களுக்கு காட்டுது. அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் ஸோ நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. ஓகேவா? ஸோ 2026 வரைக்கும் இருக்குது இந்த சனி புத்தி. அன்னைய காலகட்டம் சனி முதல்ல ராகுவை தொடங்கும் பொழுது வேலையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியா இல்லை. அப்போ அது வந்து அந்த டிரான்ஸ்ஃபர் இருக்கும், ஆனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது அப்படிங்கிறத சொன்னேன். இங்கே அப்போ இருக்கும்போது அந்த அவார்டு வார்டெல்லாம் இங்கே இல்லை. ஓகேவா? இங்கே அவார்டு வார்டுங்கிற அமைப்பெல்லாம் இல்லை அப்படிங்கிறது தான் காட்டுதுங்க. சரியா? ரைட், நன்றிங்க. ஸோ அடுத்ததாக ஜெகதீஷ் அகேன் மறுபடியும் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு. ஐயா வணக்கம், விஷால். 20/10/1993 பிளேஸ் சென்னை, டைம் 11:28 PM. எப்படி இன்னும் புரியலையே, என்னமோ எழுதியிருக்கா சார். எப்போது செவ்வாய் திசை மறுதொழிலா, மறுதொழில் சத்தியமா புரியல சார். இங்கிலீஷ்ல அடிச்சிருக்கலாம் அதுக்கு நீங்க. எப்படி எப்போது செவ்வாய் திசை எப்படி இருக்கும், இப்போது செவ்வாய் திசை எப்படி இருக்குங்கிறதுக்கு எப்போது செவ்வாய் திசை எப்படி இருக்கும்னு அடிச்சிட்டீங்க. இதை கூட ஓரளவுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி நீங்க ஒன்று அடிச்சு வச்சுக்கிறீங்க, அது என்னன்னு எனக்கு புரியல. எப்படி இருக்கும் மற்றும் மறுதொழில் புரியல சார், அது என்னன்னு தெரியல. செவ்வாய் திசை என்ன பண்ணும் அப்படிங்கிற கேள்விக்கு வேணா பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம் சார். நீங்க தயவுசெய்து கொஞ்சம் புரியுற மாதிரி, நீங்க உங்களுக்கு புரியுற டெக்ஸ்ட்ல அடிச்சிடுறீங்க, அது எனக்கும் புரியணும்ல சார். நான் எப்படி படித்தாலும் தங்கிலீஷ்ல மடக்கி கிடைக்கி படித்தாலும் புரிய மாட்டேங்குதுல. 20/10/93. ஸோ டைம் 11:28 AM PM, இரவு, ஊர் சென்னை. ஓகே, செவ்வாய் திசை என்ன பண்ணும் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கிறாங்க. மிதுன லக்னம் பாருங்க, ஜாதகம் ஸ்கிரீன்ல வரும். மிதுன லக்னம் அண்ட் தனுசு ராசி, பூராட நட்சத்திரம் 1ஆம் பாதம். இப்போ நடந்துட்டு இருக்கிற சந்திர திசை ஆல்மோஸ்ட் 2028 வரைக்கும் போகுது. அப்புறம் என்ன, இப்போதான் 25. செவ்வாய் திசையில புதன் புத்தி, சந்திர திசையில புதன் புத்தி போகுது இந்த வருடம் அக்டோபர் வரைக்கும். சரிங்களா? சந்திர திசையில புதன் புத்தி. இங்க புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை சிறப்பாக தானே இருக்குது, நல்லா இருக்கே. இந்த ஜாதகத்துல இந்த புதன் திசை நல்லா தான் இருக்கு. ஓகே, சந்திர திசை 7வது பாவகத்தில் வளர்பிற சந்திரன் இந்த வருட குரு பெயர்ச்சி மிக சிறப்பா இருக்கு. தனுசு ராசி, மிதுன ராசி, துலா ராசி இவங்க எல்லாத்துக்குமே சிறப்பா இருக்குது. நடக்கிற தசா புத்தி எல்லாத்துக்குமே இந்த வருட குரு பெயர்ச்சியினுடைய பார்வை இருப்பது மிக சிறப்பு. இன்னைய காலகட்டம் இந்த வருட குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்லா இருக்கு, அந்த பாயிண்ட்ல சொல்லலாம். சரியா? இதுக்கு அடுத்த வரக்கூடிய செவ்வாய் திசைக்கும் சிறப்பா இருக்கும், கன்ஃபார்மா நல்லா இருக்கும், பயப்படவே வேண்டாம். செவ்வாய் உங்களுக்கு விசாகமா திருவாதிரை, இது சுவாதியா, விசாகம் 1 கரெக்ட். ஸோ இப்போ விசாகம் 1ல் இருக்கும்போது நல்ல பொருளாதாரம் மறுபடியும் அது கண்டினியூ ஆகும், பயப்பட வேண்டாம். சரியா? இப்போ செவ்வாய் திசையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கடன் நோய் பிரச்சனைகள் எதுவும் வராது. நிலம் சார்ந்த விஷயத்துல சகோதர உறவுகளின் மூலமாக நல்ல அனுகூலம் உண்டு அப்படிங்கிற அமைப்பை தான் காட்டுது. நல்ல மகிழ்ச்சி கிடைச்சாகணுங்கிற அமைப்பை தான் காட்டுதே தவிர நெகட்டிவ் கிடையாது. சரியா? ஸோ அதனால ஜாதகம் சிறப்பான ஜாதகம் தான். அது என்ன கேள்வி கேட்டீங்கன்னு எனக்கு புரியல. அந்த கேள்வி கேட்டுருந்துச்சுன்னா நானும் சொன்ன திருப்தி இருக்கும். எப்படி இருக்கு, என்னமோ எப்படி இருக்கும் மற்றும் அது புரியல. மற்ற என்னமோ சம்திங் போட்டிருக்குங்க. செவ்வாய் திசை மிக சிறப்பா இருக்கும், பயப்படாதீங்க, சூப்பரா இருக்கும் உங்க ஜாதகம். இப்ப நடந்துட்டு இருக்கிற சந்திர திசை புதன் புத்தியும் சிறப்பாக இருக்குது. வீடு வாங்கும் யோகம் அமைப்பு எல்லாமே இருக்கு சார் உங்களுக்கு. சரியா? அதனால நீங்க எதை வேணாலும் செய்யலாம். இன்னைய காலகட்டம் சந்திர திசை புதன் புத்தி இந்த வருடம் அக்டோபர் வரைக்கும் இருக்கு. மே மாதத்திற்கு அப்புறம் ஜாதகம் மிக சிறப்பாக இருக்கு. ஓகே,
ஸோ இவ்வளோதான் சார் இந்த வாரத்தில் சூப்பர் சாட்டில் கேட்கப்பட்ட கேள்விகள். நம்ம வாரம் 2 நாட்கள் நம்ம ஃப்ரீ ப்ரெடிக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம். இலவசமாக ஜாதகத்துக்கு பலன் கூறிக்கிட்டு வரோம். ஸோ பார்க்கக்கூடிய நேர்கள், புது நேர்கள், உங்கள் ஜாதகத்துக்கும் இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்திக்கு உங்கள் ஜாதகத்துக்கு இன்னைக்கு என்ன நடக்கும், எப்படி நடக்கும், அது எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய திருமணம், வேலை வாய்ப்பு, இது போன்ற பார்வையில் உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரீ ப்ரெடிக்ஷன்ஸ் தான். வாங்க லைவில் கலந்துக்குங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்கள், பார்த்து சொல்லுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.